ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR AUD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாக்டான சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம கொடுத்துருந்தோம். டேட் வேணால் செக் பண்ணிங்க. எல்லாமே ஷெட்யூல்டு வீடியோஸுங்கிறதுனால ஒரே நாளில் தான் நம்ம வந்து ரெக்கார்டிங் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து வீடியோ போஸ்டிங் அண்ட் அப்டேட்டிங் டைம் அண்ட் டேட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் எந்த ஒரு சார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா EUR AUDயில் நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து சார்ட்ஸை வந்து மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஜோன் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஜோன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ மார்க்கெட் இதில் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஜோனுக்குள்ளே வந்தோடனே நம்ம வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கலாம், சரிங்களா? 5 minutesல நமக்கு ஒரு CH வந்து வேணும். ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிடுச்சு, சரிங்களா? CH வந்து மார்க்கெட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் வழக்கமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து எப்போவுமே சொல்லிட்டுருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஃபர் வச்சு வைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ்எல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வந்து வந்திருக்கு. ரெண்டாவது இந்த ஆர்டர் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா 50% பாடி கேண்டில் ஆர்டர் பிளாக். ஸோ வந்து மார்க்கெட் 50% வந்து எடுக்கிற வரைக்கும் வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். ஸோ வந்து பஃபர் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது. பஃபர் வைக்காமல் ரொம்ப ஷார்ப்பாக வந்து எஸ்எல் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எஸ்எல் அடிச்சிருக்கும் இந்த ஒரு ட்ரேடில், சரிங்களா? அதனால தான் பஃபர் எப்பவுமே வந்து ஒரு கொஞ்சம் நம்ம எடுக்கிறத விட கொஞ்சம் எக்ஸஸாக வைக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு அதுல எல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக்ல வந்து வெளியே எஸ்எல் வச்சுட்டு நீட்டாக வந்து டார்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பிப்ஸ் கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுறதுனால எங்கே நம்ம எஸ்எல் வச்சாலும் நமக்கு வந்து போக போகிற அமௌண்ட் ஒன்று தான், சரிங்களா? ஒரு வேளை எஸ்எல் அடித்தா டார்கெட் வந்துச்சுனாலும் அதுலேருந்து அப்படியே நமக்கு வந்து ஹையஸ்ட் ஆகும், சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போய் நம்மளோட இதெல்லாம் எடுத்துருச்சு, சரிங்களா? இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கு. அந்த டார்கெட் வந்து இப்போ வரைக்குமே லைவில் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் பிரேக் பண்ணுவோம், சரிங்களா? ஒரு 15 minutesக்கு நான் வந்து பிரேக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு வியூ வந்து நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், சரிங்களா? அது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் வந்து இருக்குது, சரிங்களா? ஒரு டபுள் பாட்டம் இதை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ, சரிங்களா? லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு எடுத்துக்கிறேன். அப்படி நான் எடுக்கிற பட்சத்தில் இது வந்து CH பாயிண்ட் வந்து நமக்கு என்னவாக இருக்குங்க? இந்த இடத்துல ஒரு CH பாயிண்ட் இருக்குது. இது வந்து நம்ம வந்து CH லிக்விடிட்டி ப்ளஸ் CH ஸ்வீப் ப்ளஸ் CH அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ஜோன் வந்து கிடைக்கும். அதுக்கு இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜோன் தான் இந்த ஜோன், சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு 15 minutesல நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹை இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் 15 minutesல இந்த இடத்துல ஒரு QML அப்படின்னும் கன்சிடர் பண்ணலாம், சரிங்களா? இந்த வீக்கில் QML லெவல் நம்ம கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2-3 சார்ட்ஸில் வந்து இந்த QML லெவல் வந்து நீட்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து வழக்கம் போல் பார்க்கணும். இன்டியூஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா மேலேயே வந்து நமக்கு இருக்குது. இதை வந்து நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லலாம், சரிங்களா? சிங்கிள் டாப் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து இப்படியே வந்து இறங்குதா இல்லை வேறு எதாவது க்ரியேட் பண்ணுதாங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டபுள் இதுவே க்ரியேட் பண்ணிடுச்சு. இது வந்து இன்னும் வந்து ஹை ப்ராபபிலிட்டி உங்களுக்கு வந்து ஜோன் வந்து மார்க் பண்ணும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வியூ கிடச்சிருக்கும். ஓகே ரைட்டு, மார்க்கெட் வந்து ராக்கெட் ஆட்டா மறுபடியும் மேலே தான் போகுதுன்னு. பட் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா நீட்டாக போயிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே வந்து கொடுக்குது, சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு 5 minutes CH இது வந்து நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு என்ட்ரி மறுபடியும் வந்து மார்க்கெட் ஒரு சான்ஸ் கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஜோன் அவைலபிள் இல்லை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு என்ட்ரி வந்து நமக்கு கொடுக்குது, சரிங்களா? இப்போ அங்கே என்ட்ரி போட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு இது வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இங்கே என்ட்ரி போட்டு இங்கே நம்ம எஸ்எல் வரைக்கும் தூக்கிடலாம், சரிங்களா? இப்போ வந்து டார்கெட் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் மேலே தான். இப்போ வந்து ஆஃப் டார்கெட் தான் அடிச்சிட்ருக்கு. மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து பொறுத்து வந்து தான் பார்க்கணும், சரிங்களா? இப்போ வரைக்கும் வந்து இது வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் ப்ரைஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து என்ட்ரு ஆகிருக்கு இப்போ ரீசெண்டாக.
பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எஸ், இது வரைக்கும் இப்போ வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. இன்னும் வந்து ஃபுல் டார்கெட் வந்து போகல. எக்ஸ்பெக்ட் வந்து மேலே வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. அதை அடித்து மேலே போயிட்டு லிக்விடிட்டி எடுத்து தான் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஃபுல் டார்கெட் அடிக்குமா, இல்லை நமக்கு வந்து இவ்வளோ தான் டார்கெட் அப்படின்றது. இங்கே வச்சுருக்கிறப்ப இவ்வளோ தான், பட் நம்ம இங்கே எடுத்தப்போ நமக்கு ஃபுல் டார்கெட் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ ஏன் வந்து இது ஃபுல் டார்கெட் போகுமா போகாதாங்கிற டவுட்டு வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த ஜோனில் வந்து மிட்டிகேட் பண்ணி அனைத்து லிக்விடிட்டியும் தூக்கிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ரெண்டாவது தடவை மிட்டிகேட் பண்ணுறப்போ பவர் கொஞ்சம் ஸ்டார்டிங்கை பார்க்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு நமக்கே ஒரு டவுட் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி வந்து இதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இந்த வீடியோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.